கூறிய அணில் கூட்டங்களுக்கு இன்றைக்கி ஒரு தகவலை சொல்லுவோமா? நாங்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? நாங்கள் முதல் முறை ஆட்சியில் வரக்கூடாதா? எங்கள் எழுச்சினால் நாங்கள் வரக்கூடாதான்ற ஒரு தற்கொலை கூட்டத்துக்கு ஒரு பதில் சொல்கிறேன். நீங்கள் நடிக்கிற ஒரு படத்தில் ஒரு புது இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க. புது இயக்குனருக்கு ஆல்ரெடி 2 படம் ஹிட் அடித்து, ஆல்ரெடி 2 படத்தை எக்ஸிக்யூட் பண்ணி, ஆல்ரெடி எல்லாத்தையும் பண்ண ஒரு டைரக்டர் கொடுக்காம, இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்களா 200 கோடி ரூபா 300 கோடி ரூபா, உங்கள் ஐடியில் அதெல்லாம் நீங்கள் காட்டவே இல்லை. நீங்கள் 200 கோடி சம்பளம் வாங்கினது காட்டவே கிடையாது. அதை உச்சத்தில்ன்றீங்களா? அந்த உச்சத்தில் இருக்கிற நீங்கள் ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் டைரக்டர், நல்ல கதை உங்களை மாதிரி நீங்கள் சீமாவனம் துடிக்கிறீங்களா? எங்கிட்ட நல்ல கருத்து இருக்குது, நல்ல சமுதாயம் இருக்குது, நல்ல சீர்திருத்தமான யோசனைகள் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, நல்ல கருத்தோடு வரீங்க. ஆனால் ஃப்ரெஷர். நாங்கள் ஏன் உங்களை வேணான்னு சொல்கிறதுக்கு இது ஒரு மெயின் காரணம். என்னென்னா, எந்த அனுபவமும் இல்லாத, அந்த சீட்லே என்னன்னு தெரியாத ஒரு அமைச்சராக இருந்த ஒருத்தரை டேபிள் கீழே பூந்து முதலமைச்சராகி போடக்கூடாத இடத்துலலாம் கையெழுத்து போட்டு வந்துட்டார். அதனால தான் அனுபவம் பட்டு நல்ல அனுபவசாலியான ஆட்களை வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். உங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது. நாளைக்கு இதே அணில் கூட்டங்களை எடுத்து கொண்டு போய் ராமர் மடியில் வைத்து விடுவீர்கள். எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் வரப்போகிறதும் கிடையாது, செய்ய போகிறதும் கிடையாது. இருந்தாலும் உங்கள் மரமண்டை ஏறுற மாதிரி ஒன்று சொல்கிறேன். நீங்கள் முதல்ல உங்கள் வாழ்க்கையில் ஒரு எக்ஸாம்பிளை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறீங்களா, மன்னராட்சின்றீங்களா? நீங்கள் பண்ணுறதும் மன்னராட்சி தான். நீங்கள் பண்ணுறதும் மன்னராட்சி தான். நீங்கள் சொல்கிற விதத்தில் மன்னராட்சி, எங்களை சொல்கிற விதத்தில் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்களே ஆளுமைன்னு, சினிமாவில் நீ மட்டும்தான் ஆளுமையா? அட தற்கூரிய அணில் கூட்டம் கும்பலை.